Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படினா 5 minutes lunch box ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. இப்போ ஸ்டவ்ல பாத்திரம் சூடாயிருச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு மோர் மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் எதுக்கு மோர் மிளகாய் போட்டேன்னா வாசனையாகவும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட் தேவையான அளவு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ரைஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போது தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். எப்போவுமே முட்டை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலும் மொத்தமும் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக ஓகே. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். திருப்பி விட்டு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஓகே. இந்த ஸ்டேஜில் இருந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா சாப்பிடும்போது அப்புறம் கொஞ்சம் வர வரன்னு ஆகிட மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.